கருப்பு கலர்ல அடிக்குது தெரியுமா உங்களுக்கு என்ன செய்யற வைக்க இடம் இல்லாத சூழ்நிலையால எல்லாம் மிதிரியை வைக்க வேண்டிய அனைவருக்கும் வணக்கம். நான் செந்துரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டான் நிற்கிறோம். நம்ம உங்களோட வீட்டை நிற்கிறீங்க நீங்கள் மழை போல் எங்களுடைய வீட்டான் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கள் வீடு வாசல் எல்லாம் க்ளீன் பண்ணணுமெல்லாம் நீங்கள் பழுதாக்கிட்டீங்க. அதாவது என்னென்னா நிறைய நாளுக்கு அப்புறம் நான் இன்றைக்கு தான் எங்களோட கிளாஸுக்கு போனேன். அதுவும் உண்மைக்குமே இன்றைய தினம் தான் எங்களோட கிளாஸில் கேக் பழக்கினேன். கேக் ஐசிங்கோ அதாவது கேக் செஞ்சானே நம்புறத பார்த்து தான் தெரியும். அப்போ சரி இனி வீடியோ கொள்ளாங்க உங்களுக்கு என்ன ஒரு நாள் செஞ்சு தருவேன் தானே நீங்களாம் சாப்பிட போறீங்க. அப்போ உண்மைக்குமே நான் சரி என்னட்டு விடிய காத்தால கிளாஸுக்கு போயிட்டேன். இவருக்கும் கொஞ்சம் கால் ஓகே ஆகுதானே வேற ரெண்டாவது காரணத்துக்காண்டி இந்த வீடு வாசல் எல்லாம் நாசமாக்கிட்டேன். அது மடைஞ்சுட்டேன். ஏன்னா சும்மா இருந்த ஜன்னலுக்கு எல்லாம் தகரம் எல்லாம் அடிக்கிற பின்ன கண்டு பார்த்து அங்கால என்ன கேமரா எல்லாம் பூட்டுறார். என்னத்த சொல்ல என்ன இதில் அப்படி வீட்டுக்குள்ள கல்லர் வர்றீனியா? கல்லர் வர்றையில் இல்லை கேமரா நாங்கள் வேலை செஞ்ச இடத்துல இருந்து கொண்டு வந்தேன்னா நான் இப்போ அப்படியே பூட்டுறேன் எல்லாத்தையும். பூட்டுறீங்களோ? ஏன் சும்மா நான் கிடக்கு கேமரா அட அதுக்கானியா நீங்களே வந்து நீங்கள் எங்கால எடுத்து போட போறீங்க? டூரா எடுத்து போட போறீங்க. சாப்பிட்டீங்களோ நீங்கள்? எப்படி இருக்கிறீங்க கேளுங்க கதைங்க உறவுகளோட என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல அப்புறம் அங்கே போ அப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். அப்போ உண்மைக்குமே நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் உங்களுக்கு வேலையிலெல்லாம் கூடவா இருக்க போகுது. என்ன செந்துறேன் ஏன்னா உண்மைக்குமே செந்துறேன் பிறந்த நாளுக்கு இன்னும் 3 days 3 நாள் அதாவது 3 நாள் தான் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போவே வேலையிலெல்லாம் தொடங்கினா தானே இப்போ முடிக்கலாமே. அப்படித்தான் வீட்டு வேலை கிடாக்கு பெரிய மாளிகை வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். ஐயோ மாளிகை வீட்டில் உடுத்து இவ்வளோ வேலை வராது. ஆனால் குட்டி வீட்டில் வேலை வரும். இப்படி கோழி குஞ்சு எல்லாம் கத்துதுவாள் எனக்கு கத்தட்டு முற்பக்கம். அப்போ நாங்கள் அதே மாதிரி செந்தில் பார்க்க வித்தியாசம் செய்யும். செந்தில் தலை முடியல அவனுடைய வெட்டின என்ன முழு இல்லை தலைமுடி தெரியுது பார்த்தீங்க. உண்மைக்குமே செந்தில் நம்ம இன்றைக்கு போய் தலைமுடியெல்லாம் முட்டிட்டு தான் வந்தவர். அதே போல் இந்த கோழி குஞ்செல்லாம் கத்திக்கொண்டே இருக்குது. அவனை எங்களோட வீட்டை அன்றைக்கு முன்னுக்கு என்ன முத்தத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி நல்ல வடிவாக இறக்கி வைக்க போனோம். நிறைய நாளாக இது இடம் இல்லாமல் இதுலேயே இருந்தது. அப்போ நாங்கள் அதை இன்றைக்கு வித்தியாசமான இடத்துக்கு மாற்ற போகிறோம். அப்போ நாங்கள் அதை வீடியோ போகிறது முன்னுக்கு உங்கள் சேனலுக்கார ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கொடுத்தீங்க. நாங்கள் போகிற வீடியோட வந்து கூட நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது அவ்வளோ தவறங்களா இதெல்லாம் வெங்காயம் தவறம் எல்லாம் வீடியோல பாக்குறாங்க காயெல்லாம் காப்ப போகுது. என்ன செய்யற இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உருட்டி விளையாடு பாம்பு ஊச்சி நிக்கலாம் பெரிய தகரங்கள் எடுத்துக்கொண்டு அடுக்கி போட்டு சரி சரி இந்த ஜன்னலுக்கு எல்லாமே எல்லாம் வைக்கலாம். தெரியும் என்ன வடிவா இருக்கு உண்டு தெரியும் ஆளுக்கு தெரியும். ஆமா இந்த தகரத்தை இப்படி வச்சு விடுவோம். இதுக்கு மேல தண்ணி வேற நான் இப்போ இப்படி நிற்கட்டும் இப்படி பிடிச்சி வாங்கிடுவீங்க. நானும் தூக்கட்டும் இல்லை நீங்கள் தூக்க மாட்டீங்க. இது பண்ணி இன்னொரு தகரம் இல்லை நீங்கள் தூக்கினா தூக்க மாட்டோம். அதுதான் காய்ச்சல் மடக்குறீங்க 3 தகரம்
எல்லாம் மொச்சுவாரெல்லாம் வேண்டி தான் போடும் சும்மா போடலாம் ஆனால் இங்கே அதே மாதிரி செந்துரன் செஞ்ச வேலையை வந்து பாருங்க இங்கே வாங்க இங்கே சிப்பாட் ஏன் சொன்ன அடிச்சீங்க தூக்கி வைங்க அப்போ காணும் வந்து என்னங்க மழை நேரம் பாம்பு வர ஆனா உண்மையை சொல்லுங்க இதுக்குள்ள என்ன செய்வீங்க இல்லை இது வந்து வழுக்குங்க இது வந்து வழுக்கும் கீழே இருந்து வேறாது உண்மையாவோ கீழே இந்த இதில் பூசாதபடியே இதில் ஏறும் இதில் ஏறிக்க இது ஓட்டையில் இருக்கு கீழ்வளத்தால் டக்கனில் ஏறும் இங்கே சிந்தரன் நாங்கள் இந்தியாவில் வந்து கொண்டு வரும் பாம்பு போகாது என்ன இல்லை ஜன்னல் புறா வெட்டு இதே பையங்க இதுக்கு இதோட வைங்க இதெல்லாம் நெட் எல்லாம் இல்லையா 15,000 ரூபா நெட்டு ஆனா பாருங்க செஞ்சு விட்டுருக்குறேன் என்ன செய்றீங்க ஐயா நீங்க தூக்கம் வேலை செய்ய தொடங்கிங்களா இவ்வளோ நேரம் நான் வேலை செய்யட்டோன்னா வேண்டாமண்டு மட்டத்தோல் இது என்ன பேர் மட்டத்தோல் அடிச்சு ஆக்கணும் பிடிச்சி கூட்டு வச்சுவாடா கடவுளை இப்படித்தான் காலங்களுக்கு என்னமா வந்திருக்கணும் இப்படிதான் வீட்டுக்கு வருது இந்த தாரங்கள்ல தட்டை இல்லாம அடிக்கலாம் அது சிங்கோட்டம் சின்ன தாரம் எடுத்தனா நானே தாரம் மற்ற பெரிய தாரம் முடக்கும் என்ன அழுத்தச்சு சின்ன சின்ன தாரங்கள் எடுத்தாம சாத்தம் மனைவியில சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தெரியுமா இதுக்குள்ள பாம்பு என்ன செய்யறது சுந்தரம் இதுக்குள்ள அதுகளுக்கு வேற எதுவும் புல்லெல்லாம் நான் கிராய்க்க மாட்டேன் ஏன் ஆட்டில் வச்சுட்டா ஆயிக்கணும் என்ன இதாயிட்டு அதுதானே நாளைக்கு கிராப்பேன் ஏன்னா நீங்கள் கிளாஸுக்கெல்லாம் போய் அந்த ஒரு ஏழை நேரம் மாட்டேன் அதான் இல்லை நான் கிளாஸுக்கு போனோடையே தான் நீங்கள் இப்படி இல்லை இந்த வீட்டு ஆக்கியிருக்கீங்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே தெரிஞ்சாங்க அடிக்கட்டை வந்து வச்சுருக்கீங்க அவ்வளோ பொக்கிசம் இந்த வீட்டை பாதுகாக்க இந்த குட்டி வீட்டுக்கு அவ்வளவு குப்பையெல்லாம் செய்கிறேன் காண நீங்கள் தூக்கக்கூடா மாதிரி எல்லா தகவலையும் அடுத்துட்டேன் எல்லா தகவலும் எடுத்தாச்சு நம்ம இங்கே வந்து கூட வீட்டு வேன் பற்றி நீங்கள் சொல்லுங்க தண்ணி குடிக்க வரும் தண்ணி வீட்டுக்கு போவாது ஓ என்னன்னா மழை வந்தோன்னா கூட விட்டு அப்படியே சரிஞ்சு தண்ணி உழுக்க போகுது இல்லோ அப்போ அதனால சேர்ந்து இந்த சகரம் வச்சு அதுக்கு பாக்ஸ் வாராள் எல்லாம் அடிக்கினவர் ஆனால் அப்படிதான் தண்ணி வரும் தண்ணி வந்துட்டு அப்படி இன்னும் வந்து ஒன்றும் செய்யலாம் நீ தாரத்தை மடுத்தாச்சு நடக்கிறத பார்க்கணுமே இந்த box வார். ஓ இந்த தாரங்கள் எல்லாத்தையும் அவங்க இதெல்லாம் என்ன வீல என்ன தாங்க வச்சு அடுத்த எதுக்கு தாங்க வேலை செய்ய தெரியுமா வேலையுண்டு சில நேரங்களும் தலையிலையும் படிக்கலாம் மழை வாரதுக்கு முதல் நாங்கள் போடணும் கட்டாயம் என்ன போட போறீங்க தன்னாலைக்கு போடணும் 4 தாரங்களாக மிச்ச தாரம் கொஞ்சம் வாங்கணும் வாங்கி போடுவோம் பொத்துவார் அந்த கிடையா போடுங்க அப்படி
புத்தாரம் ஏன் இப்படி மேலே வைக்கிறீங்க? அதாவது சதிக்கும் ஓ சாச்சார் தீக்கணும் புத்தாரம் ஓ அதான் கல்லர்களும் கூட தான் சொல்லிக் கொண்டில்ல. கட்டாயம் கேட்குறா பிரதேசி ஆனா உண்மைக்குமே தலையில விழுந்தா பழசெல்லாம் மறந்துருவாமே. இந்த பக்வா தலையில விழுந்தா பழசெல்லாம் மறந்துருது. ஃபுல்லாக மறந்துடும் ஏதெல்லாம் பாரமும் தலைவர் அந்த இதெல்லாம் நாங்கள் துப்புறாங்க இங்க பாருங்க கீழே எல்லாம் இவ்வளவு வடிவா சந்திரன் போட்டுனா சந்திரன் நீங்களும் சொல்லுங்க அதுக்கு என்ன பேருண்டு. எனக்கு தெரியும் ஏன் இதெல்லாம் போட்டு இருக்கிறாரு தெரியும் அங்கடாக்கு லைட் தானே இதெல்லாம் லைட்டு அதுதான். ஆனா உண்மைக்குமே அந்த என்ன சொல்ற பில்டிங் வேலை செஞ்சா கொடுத்து இவ்வளவு கஞ்சல் வராது போல இருக்கு. அந்த தூரத்துக்கு வேலை என்ன செய்கிற எல்லாம் பயரில் அறுத்தெல்லாம் சும்மா எல்லாம் முடிஞ்சதுதான் சும்மா அறுத்தறதுக்கு முடிஞ்ச நீங்க சொல்லுங்க. இந்த லைட்லாம் மேலே செய்யணும் நீங்கள் எழுதிக்கிறீங்களா பார்த்தீங்க ஐயோ இன்னும் கூறுது என்னது கத்தி பிளேட் மாதிரி கத்தி என்ன இருந்துட்டீங்க என்ன வேலாது உங்களால் என்ன நீங்க நீங்க செய்யுங்க நான் குப்பை ஓட்டோடையே நான் செய்கிறது நீங்க இவ்வளவு மினக்கோட்டை நான் இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு போக நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கீங்களேங்க. சொல்லுங்க அதை என்னத்தை செய்யறது என்ன இந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு எல்லாம் வைக்கணும் உள்ள 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 கொண்டு வைக்காங்க. உள்ளுக்கு உண்மைக்கு மேடம் இல்லை நீ தனி ரூம் இன்னும் கட்டணும். கட்டினா தான் சரி உங்களோட வேலை சாமான் எல்லாம் எடுத்து வைக்க. சுந்தரம் அவங்கள தான் சொல்லி போறோம் உங்களோட அம்மா அப்படித்தாங்க அதுதான் எல்லாம் கிடக்குங்க என்ன செய்யற வைக்க இடம் இல்லாத சூழ்நிலையால எல்லாம் இதுலயே வைக்க வேண்டியா கிடக்கும். அது பெரிய கரைச்சலா கிடக்கு எனக்கு வைக்கிறது நெக்க என்ன அப்பமா நீங்க கொஞ்சம் தவறம் வாங்கி தந்தீங்களேண்டா அதுக்கு கொஞ்சம் ராட்சர் வாங்கி தந்தீங்களேண்டா. என்ன சந்திரன் அது பொக்ஸ்வா சந்திரன் சந்திரன் நான் கூட்டுவோம் கூடாம எல்லாத்தையும் இங்க அந்த லைட் எடுக்க அந்த பாருங்க என்ன வழிதான் இருக்கு வந்து. ஆனா ஏன் இப்படி கருப்பு கலர்ல அடிக்குது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் இது வந்து பெயிண்டிங் சிவர் வழக்கு பெயிண்டிங் மதர் வழக்கு அடிச்சா இந்த லைட் தான் கூட்டுருது கலர் கலர் ஐடியும் அதற்கு ஏன் கருப்பு கலர் அடிக்குது? அது பெயிண்ட் இது தகரத்துக்கு நாங்கள் ஒரு பெயிண்ட் அடிக்கவே இல்லை கருப்பு கலர்ல பட்டது அதுதான் இப்படி இருக்கு. அப்படின்னா இது ஒரு கலர் மட்டுமா? ஒரு கலர் ஒரு கலர் உங்களுக்கு எல்லா கலர்லயே மாறுது. கை வச்சு வச்சு எடுக்க மாறுது. இங்க நீலாம் நீலாம் கை வைக்காம மாறும் மறையில வரல பச்ச உண்மைக்குமே இந்த வடி வேறுங்க நீங்களம்மா இருந்து சொல்லுங்க மாதிரில என்ன மத்த கேக்குறாங்களா கட்டி பூச்சா பூசி பெயிண்ட் அடிச்சுட்டு கட்டினா அப்படி ஒரு கலர் என்ன செய்யற அர்த்தம் எங்களுக்கு செய்ய ஆசைதான் ஆனா செய்யலாம் கிடக்கு சும்மா இப்ப மாசைக்குன்னு நாளைக்கு சின்னுக்கு நாங்கள் எல்மேரி அடிச்சு போட்டு என்னது எல்மேரி சின்னுக்கு அடிச்சு போட்டு ஓ சாமான்லாம் கிட்டுக்குமே அங்கே வச்சு விடுவோம் மழைக்கு நினைவு சொல்லி பின்னுக்கு சீட் தாவர மாதிரி கிடக்குதா அப்படியா பாருங்க அவசரப்படாது இல்ல எல்லாரும் ஒதுக்கி விட்டா இந்த விலைக்கு நீங்க எப்படி வேலை செய்யணும்னு கேளு தெரியுமா? நான் சொன்னேன் அம்மா வந்து கத்தும் பேரு இந்த கடவுள நான் வந்து தேய்ச்சி போட்டேன் தெரியுமா? உங்களுக்கு கலர் லைட் கூட்டி அங்க உள்ளுக்குள்ளே அம்மால இந்த கலர் கலர் லைட் ஒன்று தான் போட்டினவன் அந்த பேனுக்கு செய்யறவர் உங்களை நீங்க பாக்கலையே பேனு என்ன செஞ்சது அந்த பேனை எடுத்து காட்டுங்க செந்திரன் செய்யற துணை நீங்கள் அறிவீங்க நம்ம எடுத்துக்கொண்டு வா உங்க பேனை காட்டுங்க வெளியில கொண்டாந்து இது என்ன இது செஞ்சிருக்கிற
கொஞ்சம் காட்டுங்க அதால முடியுமா என்ன சந்திரனுக்கு செஞ்சிருக்கீங்க இது ஃபேன் உடைஞ்சிட்டல அன்றைக்கு என்னோட ஃபேன் ஆ உடைஞ்சோனீங்க ஃபேனுங்க கீழே பூட்டே இல்லை அது நெட்டு திரட்டு அப்ப இந்த இது வந்து நம்ம திரட்டில் போட்டு அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு திரட் போட்டு என்னன்னு தெரியாதா நீங்க இது ஆணி திரட் போட்டு இது விழுந்தாதான் திரட்டு அதுபடி எரிஞ்சு இதெல்லாம் வெடிச்சிட்டு ஃபேன் விழுந்தோணும் அப்படியே அப்ப இது சில பேர் என்ன ஃபேனையே கழிச்சிருவினோம் நாங்க டக்குனு சின்ன ஒரு ஐடியா ஒன்று போட்டு நாங்க என்ன கழிக்கலாம் என்ன சந்திரன் நாங்கள் பட்டை மாதிரி அடிச்சு மூண்டு உடனே போட்டீங்க கம்பிய பழ அவ எரிவுல அது ஒரு கபடம் கீழே விழுகணும் அதை தூக்கி இப்போ போடுவோங்க ஆட்டக்கூட அப்படி எல்லாம் ஃபேனை நீங்கள் உங்களுக்கு காசு கூட்டிட்டோம் அப்படின்னு அவன் வந்து பாத்தீங்களா அப்படி ஆட்டி பாக்குறா ஃபேனை இல்ல ஆடுதோண்டு பார்க்கத்தான் நான் வந்து ஆடிக்கொண்டு ஏதும் தலைவாண்டிங்க வச்சுட்டு மாமத்தி விடுவாரு ஆடா இப்படாத வாடி கைத்தால கட்டி இருந்தா அது ஃபுல்லா ஃபேன் கலண்டு உங்களுக்கு கொஞ்சம் திறமை இருக்குத்தான் டக்குன்னு மூளையை பயன்படுத்தி டக்குன்னு அடிச்சு செய்யறான் இப்ப என்னமா ஃபேன் ஆட அது மாதிரியா போட்டுட்டு நாங்க பைசா எனக்கு மட்டும் கதை பிடிக்கல அதான் ஒரு வருஷமா போட்டு நிக்கிறான் உண்மைக்கு தெரியுமா அதுக்கு ஒரு நாள் விடுதலை கிடைக்குமா யோசிக்கணுமா காலையில தெரியுமா கூட்ட விடுறாங்க வேலை செய்ய விடுறாங்க சுத்தவேலை கூட்டிக்கொண்டு வந்தோன்னு தாங்க நான் கூட்டுறேன் வேலை செய்ய விட்டாலும் இப்ப பாத்தீங்கன்னா படிவுக்கு இந்த தகவத்தையும் போட்டாளா இன்னொரு படி பார்த்துதான் கதை செய்து நாங்கள் கட்டாயம் இந்த மேரிமலைக்குள்ள அப்படியும் போடுவோம்மா சரியா கொஞ்ச நாள் வேலைக்கும் போய் தான் போடுவோம்மா அதுக்காண்டி ஒன்றுமே போடாட்டா மழை தண்ணி என்ன செய்யும் இப்படியே வாங்கி அடாமா நீங்க கதைக்கிற நேரத்துக்கு உடம்பு குறையணும் கூட கொஞ்சம் புல்லுகள் கொஞ்சம் கிடாது ஆக்கினா உங்களுக்கு பிறந்த நாளும் பேரு கொஞ்சம் புள்ள கிள்ள துப்புராக்கினீங்கன்னா தான் நானும் இங்கே நிற்க மாட்டேன் நான் 22 வெளிநாடு போறேன் கார் இல்ல கார் எடுக்கிறோன்னா நாங்கள் முதல் தகரம் போட்டுருவோம் கார் வந்து விடுறது இல்ல அது புது ஃபேன் எடுத்துரும் இல்லை கார் வந்து விடுறதுக்கு தகரம் போட்டுருவோம் சரி அப்ப இந்தியாருங்க இப்ப பாக்கத்தான் என்ன ஒரு வடி வேற இருக்கு இல்ல தகரத்தை எடுத்த அப்புறம் குறுக்க தகரம் எல்லாம் கிடந்துச்சு தகரம் ஒன்று இருக்கிறபடியாத்தான் உங்களால் தாங்கல அளவுக்கு இது அதிகமா கிடந்துச்சு இப்ப எல்லாம் படி வேற இருக்கு என்ன அதோட நான் அந்த லைட்டும் பூட்டி விட்டா கொஞ்சம் போயிடு கொஞ்சம் படி வேறு அதுதான் நான் பூட்டினீங்கள்ன்றது எனக்கு அகடக்கு கண்டா இஞ்சாலம் ஒரு லைட் உண்டா அதே மாதிரி பூட்டி விடுவோம் இது இஞ்சாலம் இதெல்லாம் போட்டுடலாம் உண்மைக்குமே வடி வேற இருக்கு மழை பெய்ய போட்டு விடுவோம் மழை தண்ணி பாட்டு கரண்ட் அடிக்கானல்ல தானே என்ன அப்போ உண்மைக்குமே நாங்கள் இப்போ இதோட நோமலான வீடியோன்னு இந்த நாளைக்கு தான் மிச்ச வேலை நாளைக்கு செத்தோன்னு காலை மேலே இருந்து நைட் ஃபுல்லாக வேலை தான் என்ன கால் மாறிட்டு எனி பிரச்சனை என்னடா எனி பிரச்சனை இல்லை அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் நாளைக்கு மிச்சம் செந்திரனுக்கு தேவையான திங்ஸுகள் பொருட்கள் பொருட்களை விட்டு இதுக்குரிய சாமான்கள் எல்லாம் நாளை முன்னுக்கு இதெல்லாம் துப்புரவு செய்யணும் அப்போ நாளை என் வீடியோவில் அதை பார்ப்போம் அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்